வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி நீர்மூழ்கி மோட்ரு செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடில் மாட்டிடலாம். நம்ம இது கஷ்டம்தான் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதை 5 இன்ச்சு போர் போட்டிருக்காங்க கேசிங் பைப்பில். இப்போ குழியெல்லாம் நோண்டிட்டாங்க. இப்போ பில்லர் குழிக்காக நோண்டிட்டாங்க. அதனால கொஞ்சம் வேலை மெனக்கெடுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிட்டிங் ஜாமான்லாம் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது டிசி கொட்டை, டெம்பரரி கனெக்ஷன் கொட்டை இருக்குது. இங்கே தான் பில்லர் குழி, இங்கே தான் கேபிள் வருது. பைப்பு எல்லாம் 1.25 பைப்பு நம்ம யூபிவிசியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆசீர்வாத் கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஃபுல்லாக 8 லென்த்து இறக்குறோம். 200 அடி போர் இருக்குது. 8 லென்த்து இறக்குறோம். தண்ணி 40-30 அடியிலே கிடக்குது. இந்த வாசர் தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வாசர் அடியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது கேபிள், அதுக்குள்ளே 1.5 கேபிள் எல்லாம் கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. கஸ்டமரு போர் போட்டவங்களே எழுதி கொடுத்தனால மாட்டிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்மள்ட்ட இப்போ மாட்ட சொல்லியிருக்காங்க. போர் போட்டவங்க மாட்ட வராதனால அர்ஜென்ட்டுக்காக வந்திருக்கோம். இப்போ இது 4 இன்ச்சு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஜாமான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இது ஃப்ளாப்பு டைப்பு, நம்ம பேடு டைப்பு. இது இதேமாரி டைப்பு தான் போடணும். ஸ்ப்ரிங் டைப்பு சாதாரண போட்டோம்னா கிழிச்சிட்டு போயிடும். இது பிராஸில் இதேமாரி போட்டுக்க வேண்டியதான். இதில் 1 இன்ச்சு போட்டிருக்காங்க, 1.25 போட்டிருக்காங்க. இது 1.25 கிளாம்பு செட்டு 2 செட்டு போட்டிருக்காங்க. இந்த போருக்கு தான் 1 செட்டு போதும். இது டேப் ரோலு, ரப்பர் காம்பவுண்டு, இது வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் காம்பவுண்டு, நூல், செல்லாக்கு அதுக்கேற்ற மாரி வாங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி வாங்கியிருக்காங்க. நான் 1.25 ஹெச் நிப்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் என்னன்னு பார்த்துப்போம் ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாரி நம்ம அசம்பிள் பண்ணிப்போம். 1.25க்கு 1 எல்போ, த்ரெட் எல்போ வாங்கியிருக்காங்க. நம்ம இது அடாப்ட்ரு, நம்ம மோட்டரில் வர அடாப்ட்ரு. இது மோட்டரில் முறுக்கிற அடாப்ட்ரு. கேபிள் 1.5 சிஆர்ஐலே வாங்கியிருக்காங்க. சிஆர்ஐ சாட்டுறது, சிஆர்ஐ மோட்ரு தான் வந்திருக்கு. இது 1 ஹெச்பிலேருந்து 0.75 ஹெச்பி அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1 ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம்னு போட்டிருக்காங்க. சிஆர்ஐ மோட்டர் தான் 1 ஹெச்பி மோட்ரு வந்திருக்கு. சிஆர்ஐ கம்பெனி வந்திருக்கு. சிஆர்ஐ 15,516 கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. மோட்ரு போர் போட்டவங்க வரல, அதனால் அவங்க ஜாமான் ரெடி பண்ணது அப்படியே அசம்பிள் பண்ணி நம்ம அர்ஜென்ட்டுக்கு முறுக்குறோம். இதில் மோட்டரை பற்றி டீட்டெயில் எல்லாமே போட்டுருக்கு ஃபுல்லாக. இந்த நம்பரே ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்குது மோட்ரு பார்த்தா. நல்லா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்குது. இந்த அடாப்டர் ஆசீர்வாத் கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. இது நம்ம மோட்டரில் வர அடாப்டரு. இது மோட்ரு பைப்போட டாப்பில் வர அடாப்டரு. அது மாற்றி மாற்றி முறுக்கிட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். அது நான் உங்களுக்கு முறுக்கிறப்ப டீட்டெயிலாக காட்டுறேன். அது உங்களுக்கு சிஆர்ஐ மோட்ரு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதில் பம்பு ப்ளஸ் மோட்ரு இருக்கும், 2 இது இருக்கும். இது மோட்ரு இப்போ தூக்குறது பம்பு. இதில் கீழே தான் மோட்ரு வரும். இது பம்பு, கீழே மோட்ரு இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்க. இது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரப்பர் காம்பவுண்டு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ஒரு 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் 1.5 வயர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. மோட்டர் அந்த ஐட்டம் மட்டும் இருக்குது. இப்போ இது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிட் பண்ணுறதை பற்றி டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்கோம், கம்பெனி கேட்டலாக்காக இருக்கிறதுனால. இதெல்லாம் சிஆர்ஐ கம்பெனிலே ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. சிஆர்ஐலே வந்திருக்கு மோட்ரு, ஒயர் எல்லாம். இது பம்பு எத்தனை ஸ்டேஜ் இல்லாத டீட்டெயில் படிக்கல. இதில் டீட்டெயில் இருக்குது போல். ஸ்டேஜ் அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் ஸ்டேஜ் இருக்கும் போல். இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. பார்ப்போம். மோட்டரில் ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு 1.5 ஒயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மோட்ரு நல்லா மோல்டிங்காக நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதுலேயும் மோட்டருக்குள்ளே டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கு. இந்த நம்பர் தான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். மோட்டரோட டீட்டெயிலெலாம் படிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு கட்டினா அந்த காற்று பின்னில் கண்டிப்பாக நம்ம லாக் பண்ணணும். காற்று பின்னில் லாக் பண்ணாமல் விடக்கூடாது. இப்போ ஒயரு எல்லாம் 1.5 வந்திருக்கு. ஒயரு 1.5 அதுக்கேற்ற மாரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாரி எடுத்து வாங்கியிருக்காங்க.
இதில் வந்து சைடில் பிராஸ் குருவை கட்டிட்டு நம்ம தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம ஒரு அரை லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம ஊற்றி ஃபுல் பண்ணோம். இந்த ஒயிட் கலர் கவர் என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, காற்று பின்னு கீழே விழுவாமல் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் கவரில் அந்த காடிக்கு ஏற்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா காற்று பின் இல்லைன்னா நம்ம லேத்தில் போய் அது காற்று பின்னு ரெடி பண்ணோம், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்கள், 2 ஹோல்ஸ்லேயும் ஃபுல்லாக தண்ணி. இப்போ நம்ம பிளாஸ் குரு வச்சு போட்டுற வேண்டியதான். நம்ம மோட்டரை தூக்கி போய் இதுமாரி சைடில் உள்ள ஃபில்டரை கட்டிட்டு மோட்டரை கரெக்டான பொசிஷனில் லாக் பண்ண பிறகு காற்று பின் கரெக்டாக நிற்கும். நம்ம டைட்டு வச்சுட்டு ஈவனாக டைட் வைக்கணும். இந்த கேப்பு தான் இல்லாமல் ஈவனாக ஃபுல்லாக டைட் வச்சுட்டு நம்ம மோட்ரு சாப்பிட்டு சுற்றி பார்க்கணும். ஃப்ரீயாக இருந்தால் தான் மாட்டணும். லைட்டாக ஸ்ட்ரெக்கானா கூட நம்ம கிராஸாக டைட் வச்சுருக்கோம், ப்ளஸ் மோட்ரு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம நார்மலாக ஓட விட்டு பார்க்கக்கூடாது, தண்ணியில் தான் ஓட விட்டு பார்க்கணும். ட்ரம் வந்துச்சுன்னா அதில் போட்டு ஓட விட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக போர்லேயே இறக்கி பார்த்துக்கலாம். இப்போ இந்த அடாப்டர் முறுக்கியாச்சு. இது வந்து மோட்டரில் முறுக்கிற அடாப்டரு. இது பைப்பு ஒரு லென்த்து அதில் முறுக்கியாச்சு. இப்போ ஒயர் ஜாயிண்ட் போடணும். இதுமாரி கிராஸு ஒரு ஸ்டெப்பாக கிராஸ் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரப்பர் காம்பவுண்ட் அடிச்சுப்போம். நம்ம இப்போ வந்து இந்த பம்பு இருக்குது. ஏற்கனவே அந்த போர் இறக்குனவங்க அறுத்துட்டு டம்மி பண்ணியிருக்காங்க. அதுமாரி தான் செய்யக்கூடாது. கேசிங் பைப்பில் இந்த த்ரெட்டு வீணாக போயிருக்கு, அறுத்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மோட்ரு கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ஒயர் டை போட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட் அடித்து வச்சாச்சு. இப்போ பாக்கி 7 லென்த்து இதுமாரி கிளாம்பு செட்டு ஒரு செட்டு வச்சுட்டு இதுமாரி லாக் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் டையை போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதேமாரி சாரம் போட்டு தான் நம்ம ஒர்க்கு செஞ்ச மாரி இருக்குது. 2 சாரம் போட்டு இந்த பள்ளத்தில் வந்து கொஞ்சம் டைமு தான் ஆகும். அதேமாரி இதுமாரி த்ரெட்டு வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நம்ம ஒயர் வரிசையில் ஒரு பைப்புக்கு ஒரு 4-5 ஒயர் டாக் போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டா ஒயர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். டேப் ரோல்லாம் போட்டால் திரும்பி கட்டுறப்ப நம்ம மோட்டர் ஏதாச்சும் ஃபால்ட்னால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேக் போட்டால் இது டேப் ரோல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடும், வலையில் போய் அடைச்சிட்டு இருக்கோம். இந்த அடாப்டர் வந்து நம்ம பைப்போட டாப்பில் வர அடாப்டரு. 2 அடாப்டரும் குழப்பிக்காதீங்க நீங்கள். இந்த அடாப்டர் நம்ம கை டைட்டு வச்சாலே போதும். ஏன்னா அதில் வாசர் இருக்குது பைப்பில் உள்ள மாரி. அந்தமாரி ஃபுல் டைட்டு இது கையாலேயே வச்சாலே போதும் ஃபுல்லாக. இப்போ அடாப்டர் போட்டு இந்த பிளேட் வாசர் இருக்குது பாருங்கள். இந்த பிளேட் வந்து ஒயருக்கு அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாரி இருக்குது. 5க்கு 1.25, 5க்கு 1.5 அந்தமாரி சைஸில் இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி நம்ம பிளேட்டு டம்மி பண்ணி வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதேமாரி செட்டிங் தான் மாட்ட போகிறோம். நான் ரிட்டர்ன் வால்வு அவங்க அதேமாரி செட்டிங்க்கு தான் ஜாமான் இது கொடுத்துருக்காங்க போர்மேனு. அதுக்கேற்ற மாரி நம்ம முறுக்கிக்க வேண்டியதான். ஏன்னா திரும்பி மெட்டீரியல் வாங்குறதுக்காக அலைய முடியாது. இது இருக்கிற ஜாமானை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி அடிச்சிக்க வேண்டியதான். இந்த நான் ரிட்டர்ன் வால்வு என்னத்துக்கு போடுறதுனா, இந்த கிளாம்பு செட்டு வந்ததுனால போட்டாச்சு. நான் ரிட்டர்ன் வால்வு என்ன, மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஓடுறப்ப ஓஸ் மண்ணில் கிடஞ்சினா மண் எல்லாம் மோட்டரில் போய் ஏறி மோட்ரு பிடிச்சிக்கும். அதுக்காக தான் திரும்பி மோட்ரு பம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போடுற மாரி இருக்கும். இப்போ கொட்டாவுக்கு இந்த டிசி கொட்டாவுக்கு ஒயர் போட்டு எடுத்து வந்தாச்சு. ஒயர் இந்த வழியாக வந்துட்டு சிமெண்ட்டு முட்டை நவுத்தி தூக்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க போஸ்ட் நிப்பாட்டு நம்பருக்கு. இப்போ ஒயர் இங்கே முடிச்சு போட்டுட்டாச்சு. நம்ம இழுத்த சாட்டுலேருந்து இழுத்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த சாட்டு தான் சிஆர்ஐயில் கொடுத்துருக்காங்க. அந்த சாட்டு மோட்டரோடைய அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாரி சாட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. மோட்ரு தனியாக வருதா சாட்டு தனியாக வருதுன்னு தெரியல. பில்லு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, கஸ்டமர் பார்த்துப்பாங்க. இதில் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் நியூட்ரல் வந்துடும். PN போட்டிருப்பாங்க, பவரு நியூட்ரலு. அடுத்து RYB வந்து மோட்ரு டெலிவரியில் மோட்டர்லேருந்து வர ஒயரை RYB இருக்கும். அதை கனெக்ஷன் பண்ணிட்டா முடிஞ்சுட்டு நம்ம அதுக்காக டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நம்ம அதையே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தான் அது. இப்போ இதில் RYBயை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேருந்து பேஸ்ட் நியூட்ரல் போட்டு ஒரு திருப்பின் டாப்பில் போட்டாச்சு. திருப்பின் டாப்பு என்னென்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும், வெறும் ஒயரை சுருவிட்டு லூஸ் கான்டாக்டாக இருக்கும். அதுக்காக தான் திருப்பின் டாப் போடுறது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சுவிட்சை போட்டுட்டு கீழே பிரேக்கரை ஆன் பண்ணிவிட்டால் நம்ம பவர் லோடு எத்தனையும் காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் F16 CRAயே லைட்டாக டிஸ்பிளே ஒரு மாதிரி தான் காட்டுது. நம்ம பவர் ஆன் பண்ணியாச்சு. நம்ம போய் வாட்டரை போய் பார்ப்போம், எப்படி தண்ணி எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே குழி வெட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஓசு போட்டு ஒரு 2 மீட்டர் அளவுக்கு அந்தாண்ட ஃப்ளாட்டில் விட்ருக்கோம். இங்கே வந்து அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்கிறதுனால
இப்போ மோட்ரு ஆன் ஆகிட்டு இங்கே ஜிஐயில் தான் ஒன்றும் லீக்கேஜ் இல்லை. நம்ம ஓஸை போய் பார்ப்போம். ஓஸை கனெக்ட் பண்ணி அந்தாண்ட ஃப்ளாட்டில் விட்ருக்கோம் பாருங்கள். தண்ணி மோட்ரு ஆன் பண்ணி ஒரு 1/2 hour ஓடிட்டு இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஒரு தெளிஞ்ச தண்ணியாக வரும். தெளிஞ்ச தண்ணியாக வர வரைக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ப்ரெஷர் இருக்குது. இது வந்து 1 inch 1.25 டெலிவரி இப்போ 1 inch மாற்றிருக்கிறதுனால நல்லா இன்னும் ப்ரெஷராக இருக்குது. கஸ்டமர் கேட்டாங்க, முக்காலாக போட்டுக்கலாம், ஓஸு அதுதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஓஸு சின்னதாக போடக்கூடாது. நல்லா தாராளமாக 1 inch ஓஸு போட்டுனா தான் கரெக்டாக இருக்கும். 1 ஹெச்பிக்கு நல்லா ஃபுல்லாக தள்ளும் இது. இப்போ இது ஆன் பண்ணி பவர் ஓடிட்டுருக்குது. எத்தனை வோல்டேஜு, எவ்வளோ லோடு ஆர்ம்ஸ் எடுக்குது எல்லாமே காட்டுது டீட்டெயிலாக. நம்பர் மட்டும் ஒரு மாதிரி சிஆர் என்ன ஃபுல்லாக காட்டல. டிஸ்பிளேயில் ஒரு மாதிரி ஓல்டு மாடல் மாரி காட்டுது. மற்றபடி எவ்வளோ வோல்டேஜ் வருது எல்லாமே நல்லா சாஃப்ட்வேரில் ஃபுல்லாக காட்டுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.